ஸோ கயல் சீரியலில் புதுசாக வந்திருக்கிற இந்த சக்தி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது வந்து அந்த டாக்டர் கௌதம் இருக்கார் இல்லையா, ஸோ அவனை வந்து சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேமரா மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே போகிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறமும் நம்ம கயல் வாழ்க்கையில் வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா கயலை இந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தி வச்சிருக்க அந்த ஆள். ஸோ அந்த ஆளை பற்றி வந்து நம்ம கயல் சொல்லியிருப்பாரு, அவெல்லாம் வந்து ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு மிருகம், ஒரு சைக்கோ. ஸோ இந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது என்னை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு விலகி போனாலுமே அவனை என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, வேலையில் அவ்வளோ தூரம் ரிஸ்க் கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, என்கிட்ட நிறைய தடவை வந்து செருப்படி கூட வந்து வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ சீப்பான ஆளாவா இருக்க அந்த டாக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சக்தி கேட்குறாங்க. ஆமாம் சக்தி, இப்படிப்பட்ட ஒரு நாய்ங்க முன்னாடிலாம் நம்ம வேலை பார்த்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தலைவிதி. அதனால தான் இதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட டார்ச்சர் தாங்க முடியலை. இதுக்கு மேலே இந்த ஹாஸ்பிட்டலே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில் வந்து வேறு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என் மாமியார் கூட சேர்ந்து தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து பார்த்து வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால, ஸோ சக்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த கௌதமை வந்து மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் என்னவோ தெரியல, அந்த பிளான் வந்து ஃப்ளாப் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிடன் கேமரா எடுத்துகிட்டு வந்தது வந்து அந்த கௌதம் வந்து கண்டுபிடிச்சிடுவான் போல இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிட்டு நம்ம சக்தி கிட்ட ரொம்பவே மோசமான பிஹேவியர் எல்லாமே வந்து பண்ணுவார். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக வந்து நடந்திருப்பார் போல இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டு நம்ம சக்தி வந்து வெளியில் வந்துட்டு நம்ம கயல்கிட்ட சொல்கிறாங்க, உண்மையிலே வந்து அந்த டாக்டர் வந்து ரொம்பவே சீப்பான கேவலமான ஒரு டாக்டராக இருப்பார். ஆனால் உள்ளே போயிட்டு இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல கையில். அவ்வளோ தூரம் அவன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சக்தி, என்னாச்சு, என்ன சொல்கிற நீ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ உள்ளே நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்தி கிட்ட வந்து நம்ம கயல்கிட்ட வந்து சக்தி சொல்லுவார், இந்த மாதிரிலாம் வந்து அவன் பேசிட்டான், அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வல்கரான விஷயங்கள் எல்லாமே வந்து பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சக்தி ரொம்பவே கண்ணீர் விட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இதனால் கயலுக்கு பயங்கரமான கோபம் வந்து வந்துடும். ஸோ அவன் வந்து எவ்வளோ தூரம் அடி வாங்கினாலும் சரி, இன்னமும் திருந்தாலும் ஒரு கேவலமான முட்டாளாக தான் இருப்பான் போல இருக்குது. இதுக்கப்புறமா அவனை நம்ம விட்டு வச்சு அது வந்து சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஏற்கனவே என்னை பற்றி தப்பாக போய்கிட்டு இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆளெல்லாம் நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து என்ன மாதிரியும் சரி, சக்தி மாதிரியும் சரி, இன்னும் நிறைய பொண்ணுங்களோட லைஃப்பை வந்து அவன் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கூட அவனுக்கு வந்து தெரியல. அந்த அளவுக்கு அவனோட வளர்ப்பும் அவனோட பிஹேவியரும் அவ்வளோ சீப்பாக வந்து போயிருச்சு. அவனை இப்படியே விடக்கூடாது சக்தி, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருக்கையில் எங்கே போகிற, இப்போ நம்ம போனோம் அப்படின்னா இது பெரிய பிரச்சனை ஆயிரும், இப்போதைக்கு நம்ம இதை எதுவும் பண்ண வேண்டாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சக்தி, இதை வந்து என்னால் சும்மா விட முடியாது. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனுஷனாக இருந்தால் உன்கிட்டே அவன் இப்படிலாம் வந்து பேசியிருப்பான். அவனை ஒன்றுக்கு 2 வழி ஆக்காம இந்த இடத்த விட்டு நம்ம போகக்கூடாது, வா அப்படின்னு சக்தியை இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா கயல் வந்து அந்த கௌதமோட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ கயலை பார்த்தோன்னே, வாங்க கயல், வாங்க வாங்க, உங்களை பற்றி தான் ஊரே பேசிக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன பார்க்க வந்திருக்க, என்ன அந்த நியூஸில் சொன்ன எல்லாத்தையுமே உண்மையாக்குறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அந்த மாதிரி சொல்லும்போது பயங்கரமாக கோவப்பட்ட கயல் பார்த்தீங்கன்னா அப்படியே பலார்னு அவனோட கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறை வந்து விட்டுடுறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைடா, உன்னெல்லாம் கொன்னா கூட தப்பு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை வந்து கொல்ல பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆளுமே பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாமல் அப்படியே வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாமல் இருக்கேன். சக்தி தான் வந்து கயல் தயவு செஞ்சு விட்டுரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ விடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சக்தி, இதுக்கப்புறமும் இவனை உயிரோட விட்டோம் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது. எப்படிப்பட்ட கேவலமான ஒரு வேலையை வந்து பார்த்து வச்சிருக்காங்க, இவனை சும்மா விட்டா அதெல்லாம் சரிப்பட்டே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் போகிறாங்க. ஏய் கயல், என்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையாக அப்போ வெளியே போ, இல்லை அப்படின்னா போலீஸை வர வச்சு உன்னை உள்ளத்துக்கு போட்டு உன்னை வந்து கொன்று வேண்டிய அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஏன்னா என்ன கொல்வியா நீ உயிரோட இருந்தால் தானடா என்னை வந்து கொல்லுவேன், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா, என் மாமியார் கூட சேர்ந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கல, இதுக்கெல்லாம் உன்னை உயிரோட விட்டதே வந்து தப்புடா, இப்போவே உன்னை கொல்றேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பக்கத்து டேபிள் மேலே வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து கௌதமை வந்து குத்த போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து சக்தி வந்து கயலை தடுத்துடுறாங்க. கயல், தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் நீ அவசரப்பட்டு பண்ணிடாத, இப்போ நமக்கு இவனை கொல்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, இவன் வாயாலேயே எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம சொல்ல வைக்கணும், அது மட்டும்தான் வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு கையல், நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. நீ வந்து சொல்லும்போது கூட இவனை பற்றி தெரியலை, ஆனால் இப்போ தெரியுது இவன் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனை நம்ம வந்து தண்டிச்சா பத்தாது, இப்போ ஊர் உலகத்தில் எப்படி உன்னை பற்றி பேசி உன்னை பற்றி தப்பாக வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, நீ எங்கே போனாலும் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ, அதே மாதிரியான ஒரு வழியை தான் இவனுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். இவனை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கொண்டுடக்கூடாது. நீ வந்து குத்துன அப்படின்னா ஒரே குத்துல அவன் வந்து செத்துருவான். அதனால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்காது. இவனை கொல்றதுனால உனக்கு இன்னும் அதிகமான கெட்ட பேர் தான் வந்து கிடைக்கும். ஆனால் நீ அப்படி வந்து பண்ணவே கூடாது. இவ உயிரோட தான் இருக்கணும். இப்போ நீ அனுபவிக்கிற அதே வேதனை வலியை எல்லாத்தையுமே இவ அனுபவிக்கணும். இவ எங்கே போனாலும் சரி இவனை பற்றி கேவலமாக வந்து எல்லாருமே பேசணும். பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்களும் இவனை வந்து அடித்து விரட்டணும். இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, இவன் இந்த உலகத்தில் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே டாக்டராக வேலை பார்க்கவே முடியக்கூடாது. இவனால் எங்கேயுமே வந்து தலை நிமிர்ந்து வாழவே முடியக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு நரகமான வேதனையை தான் நம்ம இவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இவனுக்கு கொடுக்கக்கூடிய சரியான பதிலடியாக இருக்கும். நான் சொல்கிறத கேளு கையில், இப்போதைக்கு நீ இவனை வந்து எதுவுமே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது டாக்டர் வந்து, என்ன 2 பேருமே சேர்ந்து என்னை வந்து மிரட்டுறீங்களா? நீங்கள் நினைக்கிறதுல என்றைக்குமே வந்து நடக்காது. கையல், என்ன இந்த பிரச்சனையிலேருந்து அவ்வளோ ஈஸியாக நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடி. இந்த ஒரு பிரச்சனையினால ஏற்கனவே ஊர் உலகம் உன்னை இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கு. இந்த கேவலத்தோட நீ எப்படி வெளியெல்லாம் வந்து நடமாடிக்கிட்டு இருக்க? இதே கேவலத்தோட கூடிய சீக்கிரத்தில் நீ வந்து தூக்கு போட்டு சாவணுண்டி, அதை நான் என் கண்ணால் பார்த்து ரசிக்கணுண்டி அப்படின்னு சொல்லும்போது, வாயை மூடுடா, யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்போ நீ சொல்கிறியே இந்த பேச்செல்லாம் அப்படியே குறித்து வச்சுக்கோ, இது அப்படியே திரும்பி உனக்கு நடக்கும்டா, அதை நாங்கள் நடத்தி காட்டுறோம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு 2 பேருமே வந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த கௌதமுக்கு பயங்கரமான கோபம் வந்து வருது. கையல், என் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு என்னையவே வந்து கொல்லுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இன்னும் உன்னை என்னென்ன டார்ச்சர் பண்ணுறேன்னு மட்டும் பாருடி. அந்த டார்ச்சர்லேருந்து உன்னால் ஒரு நாள் கூட வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு உன்னை பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் வந்து சபதம்லாம் வந்து போடுறாரு. இந்த பக்கம் வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு சக்தி, என்னால் தானே உனக்கு இப்படிப்பட்ட அசிங்க அவமானம் இல்லை. நான் தான் சொன்னேன்ல அவன் வந்து எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தல உன்கிட்டே அவன் எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம கையில் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு கையில், நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீ சொல்லும்போது கூட நான் வந்து யோசிச்சேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளாக இருந்திருப்பான்னு நினைக்கல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இருக்கிற அந்த இடத்துல கூட நீ இவ்வளோ நாள் வேலை பார்த்து எவ்வளவோ போராடி இருக்கே கையில். அதுக்கே வந்து உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே பாரு, இவனை பற்றிலாம் நம்ம இனிமேல் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் என்ன சொன்னேனோ அதை நம்ம நடத்தியே காட்டணும். இப்போ வந்து நீ என்ன வலியோ வேதனையோ அனுபவிக்கிறியோ அதை அத்தனையும் அவனுக்கு நம்ம திருப்பி கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஒவ்வொரு பொண்ணையும் இனிமேல் அவன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாவனா அதுக்கு சரியான தண்டனை என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அண்ட் அந்த கௌதம் அடுத்து என்ன பிளான் பண்ண போகிறான் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.